எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி மாதம் 1 அன்று அம்மனை நினைத்து இதை எடுத்து வையுங்கள், நிறைவேறாத எந்த வேண்டுதலும் பலிக்கும், ஆதிபராசக்தி அருள் புரிவாள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். ஆடி மாதம் வருகிற புதன்கிழமை பிறக்க போகுது. ஆடி மாதம்னாலே அம்மன் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அம்மன் கோவிலில் ஊற்றுகிற அந்த கூழ், மாவிளக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போது நம்ம எதை எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு தடங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வீடு கட்டலான்னு ட்ரை பண்ணுறோம், அதுக்கு காசு பற்றாக்குறை, இல்லை கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, இல்லைனா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கு திருமணத்தை நடத்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது. அது ஒரு விஷயம். சாதாரணமாக இப்போ நான் படத்தில் வீடியோவில் காட்டிகிட்ருக்கவங்க சமயபுரத்து மாரியம்மா, சமயபுரத்தால்னு நம்ம சொல்கிறது உண்டு. அதிக கூட்டம் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரத்துக்கு போகிறவங்க, இல்லை மேல்மருவத்தூருக்கு போகிறவங்க, மேல்மலையனூருக்கு போகிறவங்க, எங்கெல்லாம் அம்மன் மாசாணி அம்மன் கோவிலுக்கு போகிறவங்க, பெரியபாளையத்து அம்மன் கோவிலுக்கு போகிறவங்க, ரொம்ப பிரசித்தமாக இந்த ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது அந்த அம்மாவை போய் நம்ம தரிசிச்சிடணும் அப்படின்றது ஒரு செங்கழநீர் அம்மன்னு சொல்லுவாங்க. எல்லா அம்மனும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த அம்மன் வேணாலும் இருக்கட்டும். ஆதி பராசக்தி தாயே, எனக்கு இந்த மாதிரி தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, எந்த தடங்கள் வேணாலும் இருக்கட்டும், நிறைவேறாத உங்களுடைய ஆசை நிறைவேறிடும், குழந்தை பாக்கியம் வேண்டும், இல்லைனா எங்கள் வீட்டில் திடீர்னு என் பிள்ளைக்கோ எங்கள் வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், அது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மாங்கல்ய தோஷம் இருக்கா, இல்லை கணவன் மனைவிக்குள் சண்டை இருக்குதா, இல்லை எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், சமயபுரத்தாலே சாட்சின்ற மாதிரி நமக்கு அந்த அம்மன் அருள் புரிவாங்க. இப்போ நாம் இதை எடுத்து வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேனே, அந்த எந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையிலாகட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமைனா எல்லா அம்மன் கோவிலையும் கூட்டம் இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமையில் போய் தரிசிக்கிறவங்க தரிசிக்கலாம், இல்லை திங்கக்கிழமையில் போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். அந்த மாதிரி அம்மனை, ஏதாவது ஒரு அம்மனை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அம்மன் கோவிலுக்கு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. எந்த விஷயம் போய் வீட்டில் பணப்பிரச்சனை, இல்லை வேலைக்கு ஏதோ ஒரு தடங்கள், வேலை போயிட்டுருக்கோம், திடீர்னு அந்த வேலையில் ஏதாவது ஒரு தடங்கள், அப்படி எது இருந்தாலும் சரிதான், இந்த அம்மாவை நினச்சி ஒரு நாள் கூட நம்ம விரதம் இருக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் 1ஆம் தேதியே புதன்கிழமையில் பிறக்குது ஆடி மாதம். அப்போ அன்னைக்கே நீங்கள் இதை செஞ்சு வச்சாலும் சரிதான், இல்லை வெள்ளிக்கிழமை அதுவுமா நீங்கள் செஞ்சு வச்சாலும் சரிதான். நிறைய பேருக்கு இந்த அம்மன்கள், இப்போ காமாட்சி அம்மன்றவங்க, இப்போ சில பேர் குலதெய்வம் தெரியாதவங்க காமாட்சி அம்மனை மனசார நினச்சி, ஏன்னா குலத்தையே காப்பவள் அவள், நம்ம உலகத்தையே ஊசி முனையில் நின்று நம்மளை காத்தவள். அதனால் காமாட்சி அம்மனை நினச்சி கூட இந்த நீங்கள் எடுத்து வைக்கலாம். அது என்ன அப்படி நம்ம எடுத்து வைக்கணும், எந்த மாதிரி அதை கொண்டு போய் நம்ம செலுத்தணுன்றதில் தான் அது விஷயமே இருக்குது. எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நம்ம ஒரு முடிச்சு மாதிரி, நம்ம சேலை கட்டும் போது அந்த முந்தானி எடுத்து சொருகிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு முடிச்சு மாதிரி நம்ம போடுவோம். அந்த முடிச்சு போடுறது எதுக்காகன்னா ஒரு ஞாபகம் வைக்கிறதுக்காக. இந்த முடிச்சை நம்ம எதுக்கு போட்டோம் அப்போல்லாம் சொல்கிறேன், இப்போல்லாம் ஃபோன்லேயே ரிமைண்டர் வச்சுக்கிறாங்க பிள்ளைங்க, அது அவங்களோட இஷ்டம். ஆனால் எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா முந்தானியில் ஒரு முடிச்சு ஒன்று போட்டு வச்சுருப்போம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஞாபகத்துக்கு தான். சில பேர் வேண்டுதல் வச்சுட்டு அதை மறந்துடுவாங்க, அதுக்காக கூட அந்த முடிச்சை போட்டு வைக்கிறது உண்டு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, குழந்தை பாக்கியமோ இல்லை பிறந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ எந்த வேணாலும் எடுத்துக்க, நான் எதுவும் தப்பாக எதுவும் சொல்ல வரல.
சப்போஸ் நீங்கள் வீடு கட்டணும், நான் இந்த மாதிரி நான் ஒரு கலைத்துறையில் ஜொலிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன், அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறாத ஆசைகள் எந்த விருப்பமாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க, ஒரு வெள்ளிக்கிழமையிலையும் ஆடி மாதம்னு இல்லை, ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை நினச்சி இந்த முடிச்சை போட்டு வைங்க. அப்படி என்ன முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் துணினா பழசு நம்ம பயன்படுத்தியதெல்லாம் வேணாம். நம்ம வீட்டில் கடையில் போயிட்டு இந்த லைனிங் கிளாத்துன்னு கிடைக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சள் கலர் துணியை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லை விலை மலிவாக மஞ்சள் கலர் துணியே கிடைக்குது, நம்ம ஏதாவது இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதுக்குன்னே ஒரு துணியே கிடைக்குது, அந்த துணியை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு ₹1 நாணயத்தை முடிஞ்சிருங்க. இப்போ என்ன வேண்டுதல் நீங்கள் அதில் வைக்கிறீங்களோ அந்த ₹1 நாணயம் மட்டும் இல்லாமல் அது கூட இன்னொரு பொருளையும் சேர்த்து முடிஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். அதை நீங்கள் மறக்காமல் அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் அந்த வேண்டுதல் எதற்காக நீங்கள் நம்ம அந்த ₹1 போட்டு அது கூட இன்னொரு பொருளை சேர்த்து நான் முடிஞ்சு வைங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது என்ன விஷயம்னா, நீங்கள் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக எந்த அம்மனுக்கு நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ, நீங்கள் சமயபுரத்தால் வேண்டிக்கிறீங்களோ, இல்லை மேல்மருவத்தூர் அம்மா வேண்டிக்கிறீங்களோ, மலையனூர் அம்மாவில் வேண்டிக்கிறீங்களோ, இல்லை பெரியபாளையத்தம்மனை வேண்டிக்கிறீங்களோ, மாசாணி அம்மன் யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க. அவங்கள நீங்கள் வேண்டிக்கிட்ட அந்த ₹1 கூட இன்னொரு பொருளையும் சேர்த்து வச்சு முடிஞ்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயம் அப்படியே 100% நிறைவேறும். நீங்கள் என்ன நினச்ச அந்த முடிச்ச போட்டிங்களோ மனசு முழுவதும் அங்கே தான் இருக்கணும். குளிச்சு முடிச்சிருங்க, தலை குளிச்சிருங்க. ஆடி மாதம் 1ஆம் தேதியை கூட அதை முடிச்ச போடுங்க. ஏன்னா அந்த ஆடி முடியறதுக்குள்ளே கூட அந்த விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் நடந்தேறிடும். அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும். உங்களுக்கு எதிராளி இருந்துக்கிட்டு தொல்லை கொடுக்குறாங்களா, அதை கூட நீங்கள் நினச்சிக்கலாம். எந்த ஒரு இப்போ என் பிள்ளையோ இல்லை என் கணவரோ யாரோ ஒருத்தவங்க குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அவங்க அந்த குடியை விட்டு விலகிடணும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த ₹1 நாணயத்துக்கு அவ்வளோ மதிப்பு. அந்த ₹1 நாணயத்தை மஞ்சள் துணியில் வச்சு அது கூட என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு விரலி மஞ்சள், அந்த ₹1 நாணயத்து கூட ஒரு விரலி மஞ்சளையும் சேர்த்து சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை முடிச்சு போட்டு வச்சுருங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ 100% நிறைவேறும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் எப்போ வேணாலும் போங்க. ஏழை பிரார்த்தனை 7 வருஷத்துக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு அந்த காணிக்கையை நீங்கள் வச்சு இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் எதுக்குமே எடுக்கக்கூடாது. அந்த விரலி மஞ்சள் சொன்ன இல்லைங்களா, அது கூட அதுலேயே இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் நினச்சி எதுக்காக அந்த முடிச்ச போடுறீங்களோ அந்த விஷயம் சட்டுன்னு நிறைவேறும். சட்டுன்னு அந்த அம்மா உங்களை கூப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி எந்த தாயை வேணாலும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இது 100% நிறைவேறும். நல்ல ஒரு அருமையான, அது கூட இந்த விரலி மஞ்சள் கூட இன்னொன்றையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வேப்பிலையும் சேர்த்து வச்சு நீங்கள் முடிஞ்சு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, 100% நீங்கள் நினைக்கிற விஷயம் 100% நிறைவேறும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.